அந்த எவ்வளோ கம்மியான ஸ்பேஸ் இருந்தாலும் வேர்ட்ஸ்னா அங்கே தான் பாஸ் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஸும் போட்டான். அது பிளேயரையும் கண்டுபிடிச்சது நல்லாவே பண்ணுச்சு. அதாவது கோல் ஒன்று எக்கிட்டிக்கே வேற லெவல் அந்த ஃபினிஷ் பண்ணது. அதை தவிர்த்து இன்னொரு கிராஸும் வேர்ட்ஸ் போட்டான். அதாவது அந்த பேக் 3ல இருந்து திரும்ப when we win the ball back அந்த midfielder has to go and join up. ஸோ அந்த ஜாயின் பண்ண போகும்போது if we lose அந்த டைம்ல if we lose the ball again we are caught out. அதுதான். ஸோ அது ப்ரீஃபாக வந்து ஐ லைக் த கே சைனிங். ஐ திங்க் நாட் ஜஸ்ட் ஒரு சென்டர் பேக் கவர்னு கூட இல்லை, ஒரு இஸ் அ ஃபர்ஸ்ட் சாய்ஸ் சென்டர் பேக். ஈ கேன் பி அ ஃபர்ஸ்ட் சாய்ஸ் சென்டர் பேக். ஆட்டடா பூ சுத்திட்டு இருக்கீங்க. அவன் ஏன் பண்ணலினா இது, இவன் ஏன் பண்ணினா இது, இது ஏன் பண்ணினா அவன். என்னடா இது, என்னடா பித்ராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. they still have some good players-ங்க. என்ன இவானில்சன் இருக்கான், டாவனியர் இருக்கான், செமெனியோ இருக்கான், ஆமாம், இந்த செனசி சென்டர் பேக் இருக்கான். ஸோ they still have some players, but yeah, நீ சொன்ன மாதிரி they don't have that much to like okay நம்ம வந்து ஒரு டாப் ஆஃப் எய்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்ற அளவுக்குலாம் அவங்களுக்கு பிளேயர்ஸ் இல்லை. ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம். கௌதம் எப்படி இருக்கீங்க? இது ரிவ்யூ எபிசோட் லைட்டாக டிலே ஆயிடுச்சு, பட் அப்படி ஒன்றும் பேசுகிற மாதிரி இல்லை அந்த கேம். ஸோ அதனால ஒன்றும் அவசரம்லாம் எதுவும் இல்லை. இந்த ரிவ்யூ யாரும் கேட்கல, யாராச்சும் கேட்பாங்கல்ல எங்க ரிவ்யூ காணா, யாரும் கேட்கல. அதுக்கெல்லாம் ஒரு ரிவ்யூவா அப்படின்னா லைவ்லேயே கேட்டோம் ரிவ்யூ வேணுமா, இதுக்கெல்லாம் தேவையில்லை அவாய்டு பண்ணிருங்க அப்படின்னாங்க. அதனால நாங்களும் அவாய்டு பண்ணலாம் தான் பார்த்தோம். என்ன நிறைய இஷ்யூஸ் இருக்கு டீம்ல, அதனால பேச வேண்டியதா இருக்கு. ஆமா ஆமா, நிறைய இஷ்யூஸ் டீம்ல இருக்கு. பட் நம்ம காப் கருத்து சேனல்ல இப்போ ஒரு இஷ்யூ சால்வ் ஆயிருச்சு. 2500 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சாச்சு நம்ம. வாவ் வாவ் தான் பிஃபோர் த. ஆமா நிஜமாவே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் மைல்ஸ்டோன் மூமெண்ட். சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி 2500 அடிக்கணும் தான் நம்ம ஆக்சுவலா ப்ரீ சீசன்ல ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சோம்னு நினைக்கிறேன். அப்படிதான் சொல்லி அது கரெக்டா ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுத்தது 3000 டார்கெட். அது எப்போ அடிக்கலாம் நீங்க சொல்லுங்க? மிட் சீசனா? அப்போ டிசம்பர் கிறிஸ்மஸுக்கு முன்னாடி, நியூ இயர், அந்த கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு முன்னாடி 3000 வந்தா போதும். ஸோ அதுதான் நம்ம இப்போ அடுத்த டார்கெட்டு 3000 அந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் பீரியடுக்கு முன்னாடி. உடனே எல்லாரும் இப்போ இந்த நவம்பர் 29 வரைக்கும் 2500 வச்சுப்போம். அதுக்கப்புறம் ஒரு மாசத்துல உட்காந்து 500 ஏத்தலாம்லாம் முடிவு பண்ணக்கூடாது. ஆமா ஆமா ஆமா. இது வரைக்கும் நீங்க லைக் பண்ணல, லைக் பண்ணாலும் பரவாயில்ல, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பெல் ஐக்கானும் இது பண்ணுங்கள். இப்போ சொன்ன மாதிரி லைவ் ஸ்ட்ரீம்னு கௌதம் மென்ஷன் பண்ணார். நாங்கள் வந்து ஒரு சில கேமுக்கெல்லாம் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவோம் இந்த சீசன். எல்லா கேமுக்கும் சொல்ல ஒரு சில கேமுக்கு லைவ் பண்ணுவோம். எதுன்னு எது சொல்ற முடியாது, ஏன்னா சேஸ் எப்போ கால் சீட் கொடுப்பார். அதனால கொடுக்கும் போது பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் 3 கேம கொடுத்துருக்காரு. அதனால மக்களே வரணும்னா எனக்கு வேற டவுட்டுங்க, ஒருவேளை நம்ம லைவ் பண்ணனாலதான் கம்யூனிட்டி சீட்ல புட்டு வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து we go for the bigger trophies அப்படிங்கறதால அதை அவாய்ட் பண்ணிட்டேன் நான் லைவ்ல. ஆமா ஆமா. இல்ல ரஜினிகாந்துக்கு கூலி படத்துக்கு ஷூட்டிங் மாதிரி என்னோட கால் சீட் இருக்கு இப்போ. ஆமா, அதனால வந்து ஃபர்ஸ்ட் 3 கேம்ஸ் கால் சீட் கொடுத்துருக்காருப்பா. மறக்காம அந்த பெல் பட்டன்லாம் அமைக்கிருங்க. 3 கேம், அது பலமான 3 கேமா இருக்கு. அதனால 3 கேமுக்கு நம்ம வந்து லைவ் பண்ணுவோம். பட் ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ சோ மச் ஃபார் தி ஆஃப் சீசன் சப்போர்ட். சீசன் ஆரம்பிச்சது போக நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அஃபீஷியல் கேமுக்கு நம்ம வந்தாச்சு. அதுக்கு முன்னாடியே பல இஷ்யூஸ் இருக்கு மிஸ்டர் சசாத்ரி. அந்த கேமை பார்த்து போட்டு என்ன முடிவு பண்ணீங்க? 2 days ஆச்சு, இப்போ என்ன ஆச்சு? என்ன முடிவு பண்ணேன் அப்படின்னா, we have avoided the curse. அஜெண்டாவில் நீங்கள் எழுதியிருக்கீங்க, அது நானும் கரெக்டாக, அது கரெக்ட். we have avoided the curse, which means பிரீமியர் லீக் டைட்டில் நமக்கு தான். கீழே எவ்வளவு விழுந்தாலும் மீசல்ல மண்ணோட்டாது இல்ல. அது எப்படித்தான் இப்படி எல்லாம் பேச முடியுதுன்னு எனக்கு தெரியல. அவ்வளவு ஓட்டைகளா இருக்கு டீம்ல. அப்போ we have avoided the curse, Premier League is ours. எப்படி அது? ஆமா, இல்ல டீம்ல ஆனா ஓட்டை இருக்கு, பட் அதை ஓட்டையெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிரும். அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய ரிச்சர்ட் யூக்ஸ் இருக்காரு அதை பாத்துக்கிறதுக்கு. ரிச்சர்ட் யூக்ஸ், ஆர்னே ஸ்லாட்டர் 2 பேரும் சேர்த்து ஓட்டையெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. பட் இல்ல நீங்க சொன்னது பாயிண்ட் கரெக்ட். இந்த சென்ஸ் வந்து நிறைய இஷ்யூஸ் இருக்கு டீம்ல. அஃப்கோர்ஸ் கம்யூனிட்டி ஷீல்டு ஒரு ரீகேப் 2-2 ட்ரா, அதுக்கப்புறம் பெனல்ட்டிஸில் தோத்தோம். ஸோ 2-2 ட்ரா. ஐ மீன் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? பாசிட்டிவ்ஸோட ஆரம்பிக்கலாமா? ஸோ வேர்ட்ஸ் எக்கிட்டிக்கு அவங்களோட தான் லைக் ஐ வாண்டட் டு ஸ்டார்ட் வித். ஏன்னா அவங்க மேலே தான் நிறைய அட்டென்ஷன் இருந்தது இந்த கேமில். அவங்க எப்படி பண்ணுவாங்க? ஏன்னா எக்கிட்டிக்கே இஸ் அ பிக் மணி சைனிங், வேர்ட்ஸ் இஸ் அ பிக் மணி சைனிங். இந்த டீமில் அவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிவர்பூல் அட்டாக்ல
I thought it was okay. I mean, அந்த இனிஷியல் ஃபர்ஸ்ட் கம்பெட்டிட்டிவ் கேம் ஆடுறதுனால சில இஷ்யூஸ்லாம் இருந்து, பட் யூ குட் see that அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் பில்டிங் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா லிங்க் அப் ப்ளே சூப்பரா இருந்துச்சுங்க. அந்த ரொம்ப டைட் ஸ்பேசஸ்ல நம்மளுக்கு எப்பவுமே பில்டப்பே இருக்காது. எனக்கு தெரிஞ்சு கடைசி ஒரு 5 வருஷம் இருக்கும் டைட் ஸ்பேஸ்ல நம்ம பில்டப் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கேம்ல இட் வாஸ் ஃபேர்லி எவிடென்ட். அந்த எவ்வளோ கம்மியான ஸ்பேஸ் இருந்தாலும் வேர்ட்ஸ்னா அங்கதான் பாஸ் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஸும் போட்டான். அது பிளேயரையும் கண்டுபிடிச்சது நல்லாவே பண்ணிச்சு. அதாவது கோல் ஒன்று எக்கிட்டிக்கே வேற லெவல் அந்த ஃபினிஷ் பண்ணது. அதை தவிர்த்து இன்னொரு கிராஸும் வேர்ட்ஸ் போட்டான். அது ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் மேல அடிச்சிட்டான் எக்கிட்டிக்கே. கரெக்ட். ஆமா, சோ அதுவும் வேர்ட்ஸ் போட்ட பால் தான் அங்க இருந்து. சோ அது மட்டும் இல்ல, ஆர் குட். ஆமா, ஏர்லி சைன்ஸ் ஆர் குட். அது மட்டும் இல்ல, எக்கிட்டிக்கே அந்த பால் த்ரூ பால்னு ஒன்று ஞாபகம் இருந்தது. ஒரு ஃபிளிக் ஆன் பண்ணி ஒன்று போடுவானே ஒரு கவுண்டர் அட்டாக்ல, அதெல்லாம் நல்லா லைக் அவனோட லிங்க் அப் பிளேலாம் நல்லா இருந்துச்சு. விச் அகைன் டைட் ஸ்பேசஸ் நீங்க சொன்னீங்க, ஈவன் இன் டிரான்சிஷன் அண்ட் ஓப்பன் ஸ்பேஸ்லயும் அவங்க நல்லா லைக் அந்த ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கு. சாலா, எக்கிட்டிக்கே, வேர்ட்ஸ் அண்ட் இந்த பக்கம் கேக் போக்கும் லைக் வேர் டு ரன் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு, விச் ஐ தாட் வாஸ் அ ரியலி குட் சைன். ஐ திங்க் அதாவது இந்த சீசன் வந்து ட்ரெண்ட் கிளம்பினதுக்கு அப்புறம் மெஜாரிட்டி ஆஃப் த கிரியேட்டிவ் ப்ரெஷர் வந்து வேர்ட்ஸ் மேலே தான் வந்து விழும். வேர்ட்ஸ் மெக்காலிஸ்டர் மேலே தான் வந்து விழும்னு எனக்கு தோணுது. அண்ட் ஐ திங்க் ஒரு ஃபர்ஸ்ட் கம்பெட்டிட்டிவ் கேமுக்கு ஐ தாட் வேர்ட்ஸ் ஷோட் சம் குட் சைன்ஸ். ஸ்லாட் வந்து போஸ்ட் மேட்ச்ல சொல்லியிருந்தாரு, லாஸ்ட் சீசன் வந்து வி ஹேட் த பால், சோ மச் ஆஃப் த பால், ஆனா வி ஸ்ட்ரகிள் டு கிரியேட் எனிதிங். பாலை வச்சிருந்தோம், அங்கேயும் இங்கேயும் பாஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம், பட் வி ஸ்ட்ரகிள் டு கிரியேட். ஹோப்ஃபுல்லி ஐ திங்க் வி ஹவ் அட்ரஸ் தட் இஷ்யூ. பட் அட் த சேம் டைம் பின்னாடி நிறைய கன்சீட் பண்றோம். ப்ரீ சீசன்லேயே வி கன்சீடட் க்ளோஸ் டு 10 goals நோ, விச் இஸ் அன்அக்செப்டபிள். ஸோ அதை வந்து நாங்கள் இப்போதைக்கு ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். ஸோ ஹி அட்ரஸஸ் ஓகே, கொஞ்சமாச்சும் அட்டாக்ல நம்ம மாறி இருக்குப்பா, போன வருஷம் மாதிரியே சும்மா நம்ம பாலை மட்டும் வச்சுக்கிட்டு கிரியேஷன் கஷ்டப்படல இப்போ அப்படின்னு சொல்லி. பட் அதனுடைய ட்ரேட் ஆஃப் தான் இங்கேயும் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதாகவும் இருக்கு. தட்ஸ் வாட் ஹி செட் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல. பட் அதனோட அதுக்கே வரும், அந்த பாயிண்ட்டுக்கே வரும். இப்போ தட் வாஸ் இப்போ பாசிட்டிவ்ஸோட ஆரம்பிச்சோம், பட் ஒரு கிளியர் ஏரியா ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து அந்த பேக் லைன், நாட் பேக் லைன் பட் அந்த கன்சீடிங் கோல்ஸ். அது நீங்க வந்து இஸ் இட் அ டாக்டிக்கல் திங்னு நினைக்கிறீங்களா? ஐ மீன் ஆப்வியஸ்லி இது வந்து நம்ம முன்னாடி பாட்காஸ்ட்ல பேசியிருக்கோம், இந்த மாதிரி ஃபயர்வுட்லயும் ஸ்லாட்டுக்கு இந்த இஷ்யூ இருந்தது. லிவர்பூல் வந்து they have issues at the back. அட்டாக்கிங்ல அவ்வளோ ஃபிளாம்பாயிண்டா இருந்தாலும் பின்னாடி வந்து they have issues. அதனாலேயே they might have issues அட்டாக்கிங்ல அவ்வளோ இதுவாக இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். நேற்று ஆக்சுவலாக நீங்கள் கிறிஸ்டல் பேலஸ் 2 கோலும் நான் அப்புறம் போய் திரும்ப ஹைலைட்ஸ் பார்த்தேன். நீங்கள் 2 கோலும் பார்த்தீங்கன்னா அந்த அதாவது நம்ம மிட்ஃபீல்டர்ஸ் வந்து மிட்ஃபீல்டர்னு இல்லை, அந்த ஹோல்டிங் மிட்ஃபீல்டரில் யாராவது ஒருத்தன் வந்து எப்போதும் 6 மாதிரி இருப்பான்ல. ஸோ நார்மலாக ஸ்லாட்டோட சிஸ்டமில் என்னன்னா, பிகாஸ் 2 ஃபுல் பேக்கும் முன்னாடி போகிறதுனால அந்த 6 வந்து இ ஸ்டேஸ் அண்ட் பிகம்ஸ் அ பேக் 3 மாதிரி. ப்ராப்ளம் என்னன்னா 2 வாட்டியும் இட் இஸ் தட் ரெக்கவரி. ஸோ அதாவது அந்த பேக் 3லேருந்து திரும்ப when we win the ball back, அந்த மிட்ஃபீல்டர் has to go and join up. ஸோ அந்த ஜாயின் பண்ண போகும்போது if we lose அந்த டைம்ல if we lose the ball again நாக்க we are caught out. கரெக்ட். ஸோ ஏன்னா கிராவன்பர்ச்னு பேர் வாயில வருது, பட் whoever that holding midfielder is, they are not in the back line அதை கவர் பண்றதுக்கு. மிட்ஃபீல்ட்லயும் ஒழுங்கா இல்லை. ஸோ நடுவாந்திரமா இருக்கிறதுனால there is a lot of space. பேலஸோட 2 கோலும், அதாவது அந்த அஃப்கோர்ஸ் ஒன்று வந்து பெனல்ட்டி, பட் அந்த லீடிங் அப் டு த பெனல்ட்டி நான் சொல்றேன், அந்த மிட்ஃபீல்டுக்கும் டிஃபென்ஸுக்கும் ஒரு பயங்கரமான கேப் இருந்துச்சு, which had to be covered by one person, which is impossible. கிராவன்பர்ச்சுக்குமே அது இம்பாசிபிள் தான். அது கரெக்ட். எவ்ரி சிங்கிள் டாக்டிகோ அப்படின்னு சொல்ல போற எல்லா ட்விட்டர் அக்கௌண்ட்ஸ் எல்லாரும் they pointed out this one aspect. அது எப்படி சரி பண்ண போறாரு எனக்கு தெரியல. Because for both the goals, first goals it was Curtis Jones, second goal it was McAllister. அது எக்ஸாக்ட் நீங்க சொன்ன கிளியர் டிஸ்கிரிப்டிவ். பால் இல்லாதப்போ the 6 becomes the third center back. பால் வின் பண்ண உடனே that midfielder tries to go up. அந்த இடத்துல பால் லூஸ் பண்ணிட்டோம்னா we are done. ஆமா. So அதுதான் செகண்ட் கோல். ஃபர்ஸ்ட் கோல் கூட நீ சொன்ன மாதிரி பெனல்ட்டி ஓகே, அது could have been avoided சொல்லலாம். செகண்ட் கோல் நான் வந்து நம்ம லைவ்ல சொல்லியிருந்தேன், டே கேக்போ ஏன்டா பாலை விட்டேன்னு. நீங்க அப்ப சொல்லியிருந்தீங்க, டே கேக்போ சொல்லக்கூடாதுங்க, நம்ம டிஃபென்ஸை சொல்லணும்னு. we are in the recovery phase. அந்த ஒரு 10 seconds கேக்போ பாலை வச்சிருந்தானா மெக்காலிஸ்டர் அந்த ஸ்பேஸ் அடிச்சிருப்பான். அந்த நேரத்துல பாலை விட்டனால மெக்காலிஸ்டர் is pushing up to support கேக்போ. ஆனா புஷ் அப் பண்ணனால வேண்டிக்கும் அதை பார்க்கல, யாரும் பார்க்கல. பிகாஸ் he knows okay இந்த தேர்ட் அவன் தான் உள்ள வந்துடுறான்ல, 3வது ஆளா அப்படின்னு சொல்லி திருப்பி பார்த்தா எங்கடா ஆளக்கானா அப்படின்னு சொல்லி. இல்லைங்க, அதுதான் ஐ திங்க் நீங்க சொன்னது கரெக்டா. லைவ்ல நீங்க சொல்லிங்க கேக்போ சொன்ன மாதிரி. ஐ திங்க் எப்போ வந்து தட் இஸ் ஒன் திங் என்னை பொறுத்த வரைக்கும் இட் சீம்ஸ் லைக் சம்திங் தட் கேன் பி ஈஸிலி ரிசால்வ்டு. ஈஸிலி இன் த சென்ஸ் எப்படின்னாக்க,
you wait for அந்த ஓகே ரெக்கவரி ஆயிட்டு you wait for them to have a consistent spell of possession. அதாவது ஒரு 2 பாஸ்க்கு அப்புறம் நீ ரெக்கவர் ஆகிறதுக்கு லைக் யூ கோ பேக் டு யுவர் ஒரிஜினல் பொசிஷன் மிட்ஃபீல்டரா. ஸோ அந்த மாதிரி இஃப் வி ஜஸ்ட் வெயிட் ஃபார் தட் எக்ஸ்ட்ரா ஒரு 5 செகண்ட்ஸ் அண்ட் வி மேக் 2 குட் பாசஸ், அதாவது ஒரு ஸ்டேபிள் பொசிஷன்ல பாஸ் பண்ணோம்னா வி ஆர் ஃபைன். ஏன்னா அதாவது குவார்டியோலா சொல்லியிருப்பாரு பார்சலோனால மேனேஜரா இருக்கும்போது, the player வந்து when is the best time to win the ball னு பாத்தீங்கன்னா when he has just won the ball. Correct. ஏன்னா he doesn't have a clear picture of where everyone is. Correct. So when he has just won the ball, it is the best time to win the ball from him back. So அதனால என்னன்னாக்க இப்போ நான் வந்து ஒருத்தனை டாக்கிள் பண்ணி பால் வின் பண்றேனாக்க அடுத்த 3 செகண்ட்ல if you come and tackle me again, I am out of position, எனக்கு யார் எங்க இருக்கான்னு தெரியாது. whereas நீ டைம் கொடுத்தனா I will know who is where, டக்குன்னு ஒரு சென்டர் பேக் பாஸ் போட்டுருவேன் நான். சோ அதாவது இது வந்து ரெண்டாவது கோலுக்கு ஃபர்ஸ்ட் கோலுக்கு இதனுடைய ஆப்போசிட். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்கள்ட்ட பால் இருக்கு, they are countering, கவுண்டர் பண்றனால that midfielder becomes the part of the back three. ஆமா, அதனால இந்த third man rotations man கேள்விப்பட்டிருக்கீங்களா? third man runs. ஆமா, third man runs. So player A passes to player B who immediately switches to player 3. அவன் கண்ட்ரோல் கூட பண்ண மாட்டான் பால், he immediately switches to player 3 and the player 3 releases the player 1 to run for the ball again. ஆமா, இத 3 man rotation ம்பாங்க. அந்த இடத்துல Curtis Jones did not get hold of player 2 because he was already running back to become the third center back. ஆமா, அதுதான். So it's just that ஒரு 5 secondsல we are getting beat. ஆமா, but that is a difference. அந்த லெவல்ல வந்து 5 seconds is like 5 years time. So அந்த லெவல்ல that's a massive difference. அதாவது again speaking of Guardiola, அதே இன்டர்வியூல you would have said அந்த பிளேயர் தேர்ந்து நீ பால் வின் பண்றது it has to be within 3 seconds of him winning the ball. That is the difference. அந்த 3 seconds if you win the ball you are through basically. If you don't win the ball, 3 seconds is enough for a professional to look and get a picture of where he is. So I think exactly நீங்க சொன்ன மாதிரி it looks like an easy fix தான். ஆமா, ஆனா அந்த trade off between when and where the number 6 should pounce, முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி. ஏன்னா அவங்க வந்து பின்னாடி இருந்து பில்டப் பண்ணி எடுத்துட்டு வராங்கன்னா நம்மள பெரிய ஒரு 5 ஏக்கர் கிணறு மாதிரி நடுவில் ஓப்பனா இருக்கு. ஒருத்தவனும் அந்த சென்டர் பேக்ஸும் மேல புஷ்அப்பும் பண்ண மாட்டேங்கிறானுங்க. at the same time அட்டாக்ல இருக்கிறவனுங்க பயங்கரமா புஷ்அப் பண்ணிக்கிறானுங்க. ஆமா, சோ இந்த இடத்துல நம்ம என்ன இது வந்து போன சீசன்ல இருந்தே எவிடென்ட்டா தான் இருக்கு. நம்ம வந்து இந்த வெஸ்ட் ஹாமோடைய அசிஸ்டன்ட் கோச் வச்சிருந்தோமே ஹைட்டிங், அவனை வச்சு ஏதோ மேனேஜ் பண்ணும் அப்படின்னு சொன்னோம். பட் that was clearly evident with the Crystal Palace game. இதை வந்து எப்படி அட்ரஸ் பண்ண போறாங்க? ஒண்ணா நம்ம பாலே கொடுக்க கூடாது, that's the obvious, which is impossible. ஆமா ஆமா. அப்புறம் கோல் கீப்பர் அவன்ட்ட போச்சுன்னா our press should be consistent with how we want. ரொம்ப அட்டாக்கர்ஸ் போய் கோல் கீப்பர் வரைக்கும் பிரஸ் பண்ணிட்டு நம்ம வந்து எப்படி இருந்தாலும் ஹாஃப் வே லைன்ல நம்ம டிஃபென்ஸ் பிடிக்கணும். ஏன்னா இட்ஸ் இல்ல ஃப்ரீ பாஸ், அது அவன் ஆஃப் சைடும் பிடிக்க முடியாது. ஸோ ஆஃப் லைன்லயாச்சும் இந்த டிஃபென்ஸ் இருக்கணுங்கிற போது யூ கேனாட் ஹேவ் மிட்ஃபீல்டர் ஆல்சோ டிராப் இன் டு பி த தேர்ட் சென்டர் பேக். அப்போ மிட்ஃபீல்ட் எவா இருப்பான்? ஏன்னா 2 மிட்ஃபீல்டர் பிரஸ் பண்ண போயிருவானுங்க, ஒரு மிட்ஃபீல்டர் பேக் லைனுக்கு வந்துடுறான். அந்த ஒரு பிரஸ்ஸை பீட் பண்ணா நடுவுல 1 ஏக்கர் ஸ்பேஸுக்கு அவனோட பிளேயர் யாருமே நம்ம பிளேயர் யாருமே பண்ணா அவனுக்கு ஜாலியா ஓடி வரலாம். ஆமா, இல்ல அதுதான் வந்து இது நீங்க சொன்ன மாதிரி இட் இஸ் தேர் ஃப்ரம் லாஸ்ட் சீசன். அண்ட் இது வந்து இட் லீட்ஸ் ஆன் டு மை நெக்ஸ்ட் பாயிண்ட். அதாவது தேர் வர் சம் கெமிஸ்ட்ரி இஷ்யூஸ். ஸோ அதே அந்த 2வது கோலுக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஓகே கேக்போ வந்து பாலை கொடுத்துட்டான், ஓகே தே ஆர் கமிங் ஆன் அ கவுண்டர். இமீடியட்டா நீங்க பாத்தீங்கன்னா அந்த அவங்க கிறிஸ்டல் பேலஸ் வின் பண்ண உடனே அந்த பாஸுக்கு ஜஸ்ட் முன்னாடி நம்ம பேக் லைன்ல வந்து இவன் ரைட் பேக் யாரு ஃப்ரிம்பாங் இருந்தான்னு நினைக்கிறேன். ஃப்ரிம்பாங் இருந்தா, வான் டைக் இருந்தா, கர்கெஸா கொனாட்டேவா யாரோ ஒருத்தர் இருந்தாங்க. 3 பேர் இருந்தாங்க அந்த சமயத்துல. நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஆஃப் சைடு லைனுங்கிறது 3 பேர் 3 டிஃபரெண்ட் திங்ஸ் தே வர் டூயிங். சோ அது வந்து வான் டைக் வந்து he was jumping, அதாவது ஒரு 2 ஸ்டெப் முன்னாடி போனா ஆஃப் சைடுல புடிச்சிரலாம். கொனாட்டே வந்து அதே லைனை மெயின்டைன் பண்ணுவான், அங்கேயே நின்னான். And இந்த பக்கம் I think it was Frimpong, may have been Karkes. இல்ல it was Karkes was running back. Correct. Karkes வந்து பின்னாடி ஓடிட்டு இருந்தான். So like ultimately that is a chemistry issue and that is okay. New backline, Frimpong புதுசு, Karkes புதுசு. இவங்க தான் if they are going to be the first choice left and right back now over
a period of 3 or 4 games இது சார்ட் அவுட் ஆயிடும். பட் இனிஷியலா அது இருக்குங்கிறதுக்கு சொல்ல வரேன், அந்த கெமிஸ்ட்ரி இஷ்யூஸும். ஸோ அதுவும் இருக்கு. சேம் திங் அந்த பிரெஸ்ஸிங்கும் நீங்க சொன்னது அதுவும் வந்து இட் இஸ் அ கெமிஸ்ட்ரி இஷ்யூ தான். அதாவது அட்டாக்கர்ஸ் வந்து அவ்வளவு தூரம் போறாங்கிறது வேண்டைக்கு தெரியுது. he has to act accordingly and so other defenders have to act accordingly. so அந்த ஒரு டிஸ்கனெக்ட் இருக்கும்போது ஒரு புது டீம்ல இதெல்லாம் இருக்க தான் செய்யும். that is natural. இல்ல I am glad we got found out so early. That's a good thing. இல்ல we were going to be found out. இப்போ at some point first 2-3 games வந்து ஒரு புது டீமுக்கு it's always very difficult. புது டீம்னு சொல்றேன், but you have to other viewers-க்கு தெரியணும், our whole front line is different with correct words. இப்போ ekitike oda it is different. last season Diaz left wing la first choice arna Gakpo illa. so you have 3 out of the front 4 who are different. correct. and back line la you have 2 people at least who are different. illa Karkas different Soboslai played a different role last season. adudha ama and he is playing behind now. so avanukku adu different. Curtis Jones is not a starter, avanu different. so adavadhu Salava thavara all the other 5 players are were different in the game la. ama with what they were trying to do pona season compare பண்ணும்போது. okay இப்படி பார்த்தா சாலா கொனாட்டே வேண்டைக்க தவிர எல்லாமே டிஃபரெண்ட் இந்த டீம்ல போ. ஆமா if you think about it அந்த கேம்ல. பட் அதுதான் சொல்றேன் சார், இருந்தும் we played a really good first half. கரெக்ட்டா? and we got caught out. okay but in the chemistry issues நீங்க சொல்ற மாதிரி வரதா செய்யும். 3 பிளேயர் தான் அதே மாதிரி ஆடுறாங்க, 7 பிளேயர் டிஃபரெண்ட்ங்கும்போது this is bound to happen. the problem with I see இங்க என்னன்னா first 3 games are not easy games. சரி ஓகே இவங்க வந்து கெமிஸ்ட்ரி இஷ்யூஸ் ஷார்ட் அவுட் பண்ணிக்கலாம், ஏதோ ஒரு மாதிரி வின் பண்ணிக்கலாம்னு சொல்லவும் முடியாது. ஏன்னா போர்ன்மத், நியூகாசல் அவே, ஆர்சனல் ஹோம் ஃபர்ஸ்ட் 3 games. ஆமா இல்ல அதுதான் அந்த நியூகாசல் அவே ஐ மீன் அந்த கேம்ல நிறைய இஷ்யூஸ் இருக்கும். ஆமா ஆஃப் த ஃபீல்ட் இதுவும் நான் சொல்றேன், அந்த ஃபேன்ஸ் will be up for it. அவங்களுக்கு அது ஃபர்ஸ்ட் ஹோம் கேம் வேற. and given everything in this off season இது வந்து அவங்க rivalry மாதிரி பாப்பானுங்க கேம். ஆமா I mean it is difficult. அதுதான் சொல்றேன், இந்த இஷ்யூஸ்லாம் by the Arsenal game if at least ஒரு 70% of this is resolved naka we have a good chance அந்த கேம்ல ரிசல்ட். I think people often forget ஸ்லாட் அத சொல்லிருந்தாரு. they all of them are saying we spend. you also have to see how many regular players have left, how many first 11 players have gone away now. நுனியஸ் இல்ல, டியாஸ் இல்ல, ட்ரெண்ட் இல்ல, எவ்வளோ ஃபர்ஸ்ட் டீம் பிளேயர்ஸ் வந்து மூவ் ஆன் ஆயிருக்காங்க. அதையும் நீங்கள் யோசிச்சு தான் பார்க்கணும். நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணிக்காங்கன்னு சொல்கிறல பிரயோஜனமே இல்லை. திங்க் அபவுட் இட். அந்த கேமில் வந்து கிராவன்பர்ச்சும் இல்லை, மெக்காலிஸ்டரும் சப்பா தான் வந்திருக்காங்க. ஸோ எசென்ஷியலி 5 மெயின் பிளேயர்ஸ் டின் பிளே அந்த கேம் பார்த்தா. ராபர்ட்ஸன் இருக்கு போல கருக்கு. ஸோ அதை வந்து யாரும் யோசிக்கிறது இல்லை. ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா வந்துட்டு ஏன் ஸ்பெண்ட் பண்ணோம், மெயின் பிளேயர்ஸே ரிப்ளேஸ் பண்ணோம், அதனால ஸ்பெண்டே பண்ணோம் அந்த பாயிண்ட்ல. ஆமாம் ஐ மீன் அதான் இப்போ இட்ஸ் அ குட் வேக்கப் கால் பேசிக்காக. அதுதான் லைக் வி நீடட் திஸ், சொன்ன மாதிரி வி நீடட் திஸ் டெஃபினட்டாக. தி அதர் நியூ சைனிங் ஃப்ரிம்பாங் ஒரு கோலும் கிடச்சிது, எப்படியோ கிடச்சிது அது அந்த கோலு. பட் என்ன நினச்சிங்க, ஆர் வி பேக் டு அந்த ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபுல் பேக், அந்த ட்ரெண்ட் 2018-19 டைப்பில்? ஐ திங்க் ஃப்ரிம்பாங் அதான் பண்ண போகிறான்னு நினைக்கிறேன். 2020 ஆமா கோல் அவன் உதச்ச ஷாட் வந்து 20th minute 20 seconds ஆமா. அநியாயத்துக்கு தலைவர் ஜாட்டாவே இருந்து ஏதோ ஃபினிஷ் பண்ணி கொடுத்த மாதிரி இருந்துச்சு அந்த மாதிரி. பட் இட் வாஸ் அ பிரில்லியன்ட் கோல். அண்ட் அதான் வேர்ட்ஸ் அசிஸ்ட், எகிடிகே கோல், ஃப்ரிம்பாங் கோல். கர்கஸ் மட்டும் தான் பாக்கி அந்த கேம்ல. அந்த கேம்ல கர்கஸ் ஒரு 2-3 கிராஸ் நல்லா போட்டான், கிடைச்சிருக்கணும் அவனுக்கு ஒரு அசிஸ்ட் கிடைச்சிருக்கணும். ஸோ அது வந்து ஐ திங்க் ஃப்ரிம்பாங் வந்து இஸ் கோயிங் டேக்கிங் த வித் நவ். ஏர்லி ட்ரெண்ட் டேஸ் பார்த்த மாதிரி வந்து இஸ் டேக்கிங் த வித் அங்க. ரியலி குட் கேம் ஃப்ரம் ஃப்ரிம்பாங். நம்ம திருப்பி சொல்றதான், ஐ திங்க் ஃப்ரிம்பாங் வில் பி மோர் யூஸ்ஃபுல் இன் த டீம் டிஃபென்சிவ்லி. எங்கேயாச்சும் மாட்டும் போது வந்து இவன் இருக்கிற ஸ்பேஸ்ல அட்லீஸ்ட் போய் சட்டை உருவியாச்சு நிப்பாட்டிடுவாங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது. அவன் ஓடுற ஸ்பீட்ல, அவன் இருக்கிற சைஸுக்கு வேற. அதனால ஐ திங்க் ரியலி குட் சாலிட் கேம் அங்க. வி எசென்ஷியலி வி டிடன்ட் லூஸ் த கேம். 2-2 தானே, இட்ஸ் ஃபைன். பெனல்டிஸ்ல போய் தோத்ததெல்லாம் இட்ஸ் நாட் லைக் ஐயோ குடி முழுகி போச்சு இனிமேல் நம்ம எதுவும் பண்ண மாட்டோங்க ரியாக்ஷனே தேவையில்லை. இட்ஸ் ஜஸ்ட் ஆல் நீஜர் ரியாக்ஷன்ஸ் இப்போதைக்கு. ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் ஆல் நீட். பட் ஃப்ரிம்பாங் எது கொண்டு வந்தோமோ ஹி டிட் ஹிஸ் ஜாப். கிராஸும் பண்ண ட்ரை பண்ணா எல்லாமே. ஹி டுக் ஹிஸ் கோல் as well. ஸோ இட் வாஸ் ரியலி குட் எக்ஸ்பீரியன்ஸ் அவனுக்கும் சரி. ஹி நோஸ் ஹவ் இம்பார்ட்டன்ட் ஹில் பி. ஏன்னா பிராட்லி பார்த்தா வர மாதிரி தெரியல எனக்கு. அதான் சொன்னேன், பிராட்லிலாம் வரமாட்டேன் இந்த டீமில். ஐ மீன் இட்ஸ் பேக்கப்பாக தான் இருப்பான். பட் வந்தாலுமே
அதான் பட் ஃப்ரிம்பாங் அந்த ரைட் விங்னு சொல்லும்போது ஃப்ரிம்பாங் ஓகே, பட் ஆன் தி அதர் ஹேண்ட் சாலா சில ஃபேன்ஸ் வந்து டிஸப்பியர்ட் அவுட் ஆஃப் த கேம், அதாவது கேம்லயே இல்லை. ஐ மீன் நம்மளும் அதை லைவ் ஸ்ட்ரீமில் சொன்னோம், இந்த மாதிரி வந்து சாலா இஸ் நாட் கெட்டிங் இன்வால்வ். ஐ லுக்ட் அட் இட் அஸ் அ குட் சைன். ஏன்னா இனவே பார்த்தோன்னா திஸ் இஸ் அ டீம் தட் ஹாஸ் கெமிஸ்ட்ரி இஷ்யூஸ். நான் சொன்ன மாதிரி புது டீமு, நிறைய பேர் தே ஆர் நாட் யூஸ் டு பிளேயிங் வித் ஈச் அதர். அட் த சேம் டைம் வி ஸ்டில் ஸ்கோர் 2 goals. வி ஸ்டில் பிளேட் வெல் ஃபார் த ஃபர்ஸ்ட் ஹாஃப். And we created without Salah. We didn't create much overall game பார்த்தோன்னா, பட் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல we created without Salah and we did well. என்ன பொறுத்த வரைக்கும் தட் இஸ் அ குட் சைன். ஏன்னா லாஸ்ட் சீசன் வந்து சாலா ஏதாச்சும் பண்ணலன்னா கேம் அவ்வளோதான்டா. இந்த பிஎஸ்ஜி கேம் இதெல்லாம் அப்படிதான் போச்சு. சாலா எதுவுமே பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. வேறஸ் இப்போ வந்து ஐ எம் லைக் ஓகே, அவன் சாலா இஃப் ஹி ஹாஸ் அன் ஆஃப் கேம்னா வேர்ட்ஸ் இருக்கான், மெக்காலிஸ்டர் இருக்கான், எக்கிட்டிக்கே இருக்கான், ஏதாச்சும் நடக்கும் அப்படின்னு அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு ஒரு விதத்தில். பட் அகெயின் சாலா இன் ஃபைனல்ஸ், சாலா இன் பிக் கேம்ஸ் டென்ஸ் டு டிஸப்பியருங்கிற அந்த ஒரு நரேட்டிவ் வருது. I don't think we can dispute there. அந்த சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல் பெனல்டி கோல், அப்புறம் ஏதோ ஒரு ஈஜிப்டுக்கு ஒரு ஃபைனலி பெனல்டி கோல். ஆமா, அதை தவிர்த்து வந்துட்டு கோல் ஆர் அசிஸ்ட் இன் எனி ஆஃப் த ஃபைனல் கேம்ஸ். அதாவது we are using சாலா in the league. ஓகே, ஐ மீன் ஐ எம் ஹாப்பி. நீ லீக்லேயே பர்ஃபார்ம் பண்ணிட்டு 38 கேமில் இஃப் யூ பர்ஃபார்ம் ரியலி வெல் டு வின்னர்ஸ் லைக் 25-26 கேம்ஸ்னா தட்ஸ் ஓகே. ஆனால் சம் டே டவுன் த லைன் அவனே யோசிப்பான்ல, என்னடா அது நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கேம்ஸில் நம்ம எதுவுமே பர்ஃபார்ம் பண்ணுறதில்ல, ஒரு கோலோ ஒரு அசிஸ்ட்டோ அதெல்லாம் வரமாட்டேங்குது, ஃபைனல்ஸ் போய் வரமாட்டேங்குது, ஒரு சாம்பியன்ஸ் லீக் ஃபைனலில் போய் எதுவுமே பண்ண முடியல, போய் அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கேம்ஸில் நம்ம வந்து ஒரு ஸ்டார் பிளேயராக இருக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது வந்து ஐ திங்க் ஹீ ஷுட் வேக் அப் டு தோஸ் கேம்ஸ் விச் இஸ் அப்சல்யூட் நெசசரி. வேற ஏன்னா அந்த மாதிரி கேம்ஸ்ல அவன் கோஸ்ட் ஆயிட்டானா என்ன, அது நல்ல சான்ஸ். அந்த பிஎஸ்ஜி கேம்ல எத்தனை சான்ஸ் வந்துச்சு ஃபர்ஸ்ட் 10 minutesல to finish the game, but he didn't put it away. அதான் வந்து it's a big factor. And இந்த ஃப்ரிம்பாங்கோட இந்த சேஞ்ச்னால சாலாக்குள்ள ஏதாச்சும் சேஞ்ச் வருமாங்கிற கேள்வி எனக்கு இருக்கு. அவனுடைய பொசிஷனிங் ஆன் த பிச்சா இருக்கட்டும், அவனோட லிங்க் அப் பிளேவா இருக்கட்டும், அதுல கொஞ்சம் சேஞ்சஸ் வருமானு எனக்கு யோசனையாவும் இருக்கு. அது டெஃபினட்டா வரும். ஐ மீன் அதான் சொன்னேன், இப்போ ஃப்ரிம்பாங்கோட ரோல் வந்து ட்ரெண்ட் 18-19 மாதிரி இருந்ததுன்னா இட் மேக் சென்ஸ் ஃபார் சாலா ஆல்சோ டு பி லைக் சாலா 18-19 அந்த டைப்ல. அந்த ஒரு ஹாஃப் ஸ்பேஸ்ல ஆப்ரேட் பண்ணிட்டு ஃப்ரிம்பாங்க்ட்ட விட்டுட்டு, இல்ல he can go out wide and Frimpong can come inside also, but அது ரொம்ப ரேரா தான் நடக்கும்னு எனக்கு தோணுது. அந்த வைஸ் வர்ஸ் அது என்னை பொறுத்த வரைக்கும் Frimpong வந்து it will be more like a traditional full back னு. பட் இந்த இப்போ சாலா ஃபைனல்ஸ் இது வந்து எனக்கு ஒரு கேள்வி இன்னைக்கு ஆக்சுவலா ஐ காட் இன்டு மை ஹெட். அதாவது ஃபைனல்ஸ்னா நம்ம டிராக்பாவை சொல்லுவோம், கரெக்ட். ஸோ அதாவது இது வந்து இட்ஸ் நாட், இது வந்து உங்களுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணுங்கிறதுக்காக இல்லை, பட் கீழே கமெண்ட்ஸில் வியூவர்ஸும் நீங்கள் போடலாம். டிராக்பா வந்து இப்போ தான் பார்த்துட்டு இருக்கேன் பிரீமியர் லீக்ல அந்த ஃபர்ஸ்ட் செல்சி ஸ்பெல், அந்த ரெண்டாவதா வந்த செல்சி ஸ்பெல்ல விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் செல்சி ஸ்பெல் வந்து இட் வாஸ் என்ன 1 2 3 8 சீசன் டோட்டலா. He has crossed 20 goals only twice. And லிட்டரலா 2 சீசன் நடுவில் வந்து சிங்கிள் டிஜிட்ஸ் 8 கோல் 5 கோல், அப்புறம் ஃபர்ஸ்ட் சீசன் 10 கோல், ரெண்டாவது சீசன் 12 கோல், அது மாதிரி. பட் ஃபைனல்ஸ்னா டிராக்பான்னு இருக்கு. வேற சாலா நீங்க பாத்தீங்கன்னா ஃபைனல்ஸ்ல வந்து he is வெரி இன்கன்சிஸ்டன்ட், வெரி அன்ப்ரொடக்டிவ்னு கூட சொல்லலாம். ஆனா லீக் சீசன்ல கன்சிஸ்டன்ட்லி இஸ் தேர் அமங் த கோல்டன் பூட். ஸோ எந்த ஸ்ட்ரைக்கர் நீங்க ஆர் எந்த கோல் ஸ்கோரர், ஸ்ட்ரைக்கர்னு இல்லை, எந்த கோல் ஸ்கோரர் நீங்க ப்ரிஃபர் பண்ணுவீங்க? ஒரு ஃபைனல்ஸ்ல போடுற டிராக்பாவா இல்ல லீக்ல போடுற சாலா? இப்போ நீங்க ஆன்சர் பண்ண வேண்டாம், பட் ஐ மீன் ஜஸ்ட் இது பொதுவா கேட்குற கேள்வி இது. ஐ மீன் இட்ஸ் டிஃபிகல்ட்டுங்க. யூ ஜஸ்ட் cannot one above the other. நம்ம இந்த சிச்சுவேஷன் எடுக்கவே முடியாது. யூ நீட் a certain player like Salah to win 38 game season. You need a certain player like Drawback to win the important games in the finals. அதுக்கு நம்ம எங்க சூஸ் பண்ணி எடுக்க முடியும்? பட் any day I will say 38 game seasonல 38 days நீ பர்ஃபார்ம் பண்ற பிளேயர் அது பெட்டர் பிளேயர். பட் ஆன் தி ஃபிளிப் சைடு நீங்க கேட்டா ஏன் பிரஷர்ல பர்ஃபார்ம் பண்ற பிளேயர் நல்ல பிளேயர் இல்லன்னு கேட்டா அதுவும் கரெக்ட் தான். கரெக்ட் தான். ஸோ அதான் இல்லை, ஐ டென்ட் ஹேவ் an, நீங்க சொல்றது கரெக்ட். எனக்கும் ஐ டென்ட் ஹேவ் an ஆன்சர். ஏன்னா இப்படியும் சொல்லலாம் அப்படியும் சொல்லலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு கேள்வி எனக்கு வந்தது. தி அதர் திங் வந்து சொபோஸ்லாய் ஆன் இந்த டபுள் பிவட். ஜோன்ஸை விட்டுருங்க, ஜோன்ஸ் வந்து ஆட மாட்டான்னு நமக்கு தெரியும். பட் சொபோஸ்லாய் இந்த டபுள் பிவட், இது வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் வியூ ஆஃப் ஹிம் as a டபுள் பிவட் கிடைச்சது. வாட் டிட் யூ திங்க் ஆஃப் ஹிஸ் பெர்ஃபார்மன்ஸ்? ஏன்னா ஐ தாட் வந்து அவனோட கிரியேட்டிவ் எபிலிட்டி வந்து இட் காட் ஷோன் மோர் இந்த கேம்ல. எக்ஸாக்ட்லி. ஐ தாட் லைப்சிக்லேயே அவன் அப்படிதான் லெஃப்ட்ல விளையாடிட்டு இருந்தான். நம்ம உள்ள கொண்டாந்ததுலேருந்து நம்ம அவனை ரைட்ல தான் ஆட வச்சிருக்கோம் போன சீசன் வரைக்குமே.
I think this season we put him on the left along with the pivot. Who was playing in the pivot, நீ லெஃப்ட்ல ஆடுறா, வேர்ட்ஸ் மேல இருக்கான், வேர்ட்ஸ் அங்க அந்த இடத்த அவன் பார்த்துட்டு போறான் டிஃபென்ஸ்ல, நீ போன வருஷம் பண்ண டாக் ஒர்க்கு நீ பண்ண வேண்டான்னு. Immediately we're getting that cross ball pings out to Frimpong, out to Salah, and the looping Soboslai and the famous and the looping ping balls எல்லாம் we are getting it from Soboslai straight away. ஆமா, அது வந்து it is a very very good thing to see. Maybe okay, லெஃப்ட்ல இருந்து அவன் வந்து இந்த மாதிரி ஷார்ட்ஸ் எடுக்கலாம், அந்த லூப்பிங் பால் போட்டு அந்த பிளேயர் ரிலீஸும் பண்ணலாம். ஆமா. ஸோ we are finally going to see அப்பாடா இவனை எதுக்கு வாங்கணுமோ அந்த மாதிரி ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டான்னு நான் நினைக்கிறேன். Now the big conundrum. ஓகே, இப்போ நம்ம அவனை தூக்கி அங்க போட்டோம்னா கிராவன்பர்ச் will anyway be the 6. அப்ப மெக்காலிஸ்டருக்கு இடம் இல்லையா அப்படிங்கிற கேள்வி அது கேரண்டி இல்லைன்னு தோணுது. ஐ திங்க் இட் வில் பி அ கேஸ் ஆஃப் வந்து ஒரு when we play a good team or a stronger team, டெஃபினட்டா ரொட்டேஷன் இருக்கும் given சாம்பியன்ஸ் லீக் அதெல்லாம் இருக்கு. பட் மோர் லைக்லி இப்போ நம்ம ஆர்சனல் நியூ காஸ்ல் ஆட போகும்போது ஐ திங்க் கிராவன்பர்ச் அண்ட் மெக்காலிஸ்டர் வில் ஸ்டார்ட். முடிஞ்ச மெக்காலிஸ்டர் ஃபிட்டா இருந்தானா. ஆனா he had a stinker of a game இந்த கேம். இல்ல அப்பா இந்த இதுல இன்னொருத்தவன் இல்ல, ஒருத்தவன் காம்பலேஷன் போட்டிருந்தா தலைவர் என்னெல்லாம் பண்ணிருக்காருன்னு. ஒண்ணு அந்த குங்ஃபூ கிக்கு, ஆமா, திருவி எட்டி குச்சி வச்சானா ஒண்ணு, ஹேண்ட்பால் ரெண்டாவது, பெனல்டி மிஸ் மூணாவது, அப்புறம் இன்னொன்னுமா ரெண்டு அதான் போட்டிருந்தாங்க. டே தண்ணி போட்டுக்கு வந்திருந்தே நீ கேமுக்கு, பயங்கரமான விஷயம், நீ வந்து 20 நிமிஷத்துல இவ்வளவு வேலை பண்ணிருக்கியாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. வெரி வெரி ஆஃப் கேம் ஃப்ரம் ஹிம். பட் டு a certain point I understand where we need Soboslai, where we need McAllister. is a பயங்கரமான தலைவலி ஸ்லாட்டுக்கு இப்போ. இல்ல McAllister தூக்கி 6 போட்டு கூட நான் கிராவன்பர்ச் கூட உட்கார வைப்பனாங்கிற பாயிண்ட்டும் இருக்கு. இல்ல அதுதான் லைக் ஐ திங்க் ஏன்னா லாஸ்ட் சீசன் நீங்க பாத்தீங்கன்னா மெக்காலிஸ்டரோட டிஃபென்சிவ் நம்பர்ஸ் வந்து they were actually better than what it was at Brighton. And it was up there like கிராவன்பர்ச் அளவுக்கு இல்ல, பட் it was almost அந்த just below கிராவன்பர்ச் டைப்ல. சோ அப்படி இருக்கும்போது I think against stronger teams இல்ல சாரி against teams that slot feels okay, நம்ம தான் பால் டாமினேட் பண்ண போறோம் இந்த கேம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ போர்ன்மத்துக்கு அகேன்ஸ்டாவே வச்சுப்போமே, இஃப் மெக்காலிஸ்டர் இஸ் ஃபுல்லி ஃபிட்னா ஐ எக்ஸ்பெக்ட் மெக்காலிஸ்டர் அண்ட் சோபோஸ்லை டு ஸ்டார்ட் அந்த டபுள் பிவட்ல. McAllister and Soboslai to start. Words in front of them. Like that is what I expect. ஆனா against Arsenal நீங்க பாத்தீங்கன்னா I would expect Gravenberch and Ivan to start. பேர் என்ன McAllister. I mean it depends. சீசன் ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா நாலு பேருமே ரொட்டேட் பண்ணுவாங்க. அவன் வேர்ட்ஸ் கிராவன்பர்ச் இவன் சோபோஸ்லை நாலு பேரும் ரொட்டேட் பண்ணுவானுங்க அந்த மூணு மிட்ஃபீல்ட் பொசிஷனுக்கு. பட் திஸ் இஸ் மை எக்ஸ்பெக்டேஷன். நீங்க ஸ்டிங்கர்னு சொன்னீங்க, இதுல இந்த கேம்ல ஒரு ஆப்வியஸ் ஸ்டிங்கர் ஒருத்தன் இருக்கான், கேக்போ. என்ன ஒன்னும் சொல்ல முடியாதுங்க, அந்த ரேஞ்சில் இருக்க அவன் இப்பெல்லாம். நான் வந்து இந்த கேம் வந்து அவனுக்கு எக்ஸ்கியூஸ் கொடுக்குறேன், ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் கேம் ஆஃப் த சீசனு ஓகே, பட் ஆனா he needs to be much much better. அதாவது சிம்பிளா அவன் அஃப்கோர்ஸ் நம்ம சொல்லிட்டோம், அவன் மிஸ் பாஸ் பண்ணதுல தான் கோல் போச்சு ரெண்டாவது. பட் ஈவன் பிஃபோர் தட் வந்து நிறைய மிஸ் பாஸ், நிறைய பாஸ் பண்ண வேண்டிய இடத்துல ஷார்ட் எடுக்கிறான், ஷார்ட் எடுக்க வேண்டிய இடத்துல பாஸ் பண்றான், அதுவும் தப்பா பாஸ் பண்றான். ஐ மீன் நிறைய பிரச்சனை இருந்தது வித் இவன் பேர் என்ன கேக்போ. ஆமா, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலீங்க டு பி ஆனஸ்ட். என்னன்னா அந்த கேம் ஃபுல்லாவே நம்ம அவனை திட்டோம், லைவ்லயே திட்டோம். டே இதப்படே பாஸ் பண்ணிடுறா, டே கொடுத்துடுறா, ஆச்சா போச்சான். ஐயோ அப்பவும் முடியாது, நான் தான் வச்சுப்பேன், நான் தான் அதை பண்ணுவேன், நான் தான் இதை பண்ணுவேன்னு ஒண்ணும் பண்ணல. இந்த மாதிரி ஆடினானா பிராட்லி பார்க்கெல்லாம் வெல்கம் டு லிவர்பூல் காம்பிலேஷன் ஆரம்பிச்சிட வேண்டியதான். காம்பிலேஷன் தேவையில்லை, நான் ரியோ காம்பிலேஷனுக்கே போயிருவேன். தம்பி நீ வா, எனக்கு இவன் வேண்டாம், நீ வா, நீ வந்து பால விட்டா கூட பரவாயில்ல, நீ 16 வயசு நான் ஏத்துக்குவேன். நீ என்னடா பண்ற, இவ்வளோ மோசமாவாடா ஆடுவ, ஃபர்ஸ்ட் கேம் அதுவுமா அநியாயத்துக்கு போய் பால விட்டுக்கிட்டு இருந்தியாடா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு அந்த கேம்ல இருந்துச்சு. ஷோன் கிராஜுவல் இம்ப்ரூவ்மெண்ட். 2 இயர்ஸ்ல வந்து 10 கோல் 15 கோல் 20 கோல் வரைக்கும் வந்துட்டான். there's always he's improved every season. And in the season should be that point where he's trying to get 25 GA at least in the Premier League. ஆமா, இப்போ டியாஸ் வந்து இல்லாத போது he knows that he is the starting left winger. So அதனால he needs to make full use of that. ஆமா, hopefully he does. அதான் he's been a very very ordinary game from Gakpo. அந்த ஃபர்ஸ்ட் கேம்ல வந்து எந்த விதத்துலயும் இன்ஃப்ளூயன்ஸும் பண்ணல, எதுவும் பண்ணல.
சேம் வித் வேண்டேக். ஐயோ வேண்டேக் ஆட வெரி வெரி பேட் கேம். அது ஏன்னே தெரியல. ஹி வாஸ் லைக் எதுக்குடா இந்த கேம் ஆடுறோங்கிற மாதிரி இது வந்தானா இல்ல லெஜிட்டிமேட்டாவே ஐயோ இப்படி வந்துருச்சேன்னு இது யோசிக்கிறானு தெரியல. இல்ல தெரில. ஐ மீன் எதுக்குடா இந்த கேம் ஆடுறோன்னு வந்திருக்க மாட்டான். ஐ டோன்ட் திங்க் ஸோ. லைக் ஐ திங்க் ஆஸ் அ கேப்டன் அண்ட் ஃபர்ஸ்ட் ட்ரோஃபி ஆன் த லைன், புது பிளேயர்ஸ் எல்லாருக்குமே he has to set an example. ஸோ அதனால வந்து ஃபார் ஷூர் அந்த மென்டாலிட்டியோட வந்திருக்க மாட்டான். விச் மீன்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் he genuinely had a bad game. இது இன்னொரு குரூப்ல ஒருத்தர் கேட்டிருந்தான், இஸ் வேண்டேக்ஸ் ஏஜ் ஸ்டார்டிங் டு ஷோ அப்படின்னு. நான் சொன்னேன் இட்ஸ் டூ ஏர்லி டு சே தட். ஏன்னா ஒரு கேம் தான் ஆயிருக்கு. இட்ஸ் லிட்ரலி த ஃபர்ஸ்ட் கேம். இட்ஸ் ஸ்டில் ஃபார் அ லாட் ஆஃப் பிளேயர்ஸ் இது வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் ப்ரீ சீசன் மாதிரி தான் இது. நாட் ஜஸ்ட் இந்த கேம், ஈவன் அந்த ஃபர்ஸ்ட் இது வந்து நாட் ஜஸ்ட் லிவர்பூல், எல்லா டீம்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2-3 கேம்ஸ் வந்து ரொம்ப அன்பிரடிக்டபிளாக இருக்கும் அந்த டீமுக்கு. எவன் எந்த ரிசல்ட் எடுப்பான்னு தெரியாது. எனக்கு அதான் வரிங்க இந்த சீசன். ஏன்னா ஃபர்ஸ்ட் 2-3 கேம்ஸ் ஆர் நாட் லைக் ஈஸி. ஓகே இந்த புது பிளேயர்லாம் உள்ள போகலாம், எப்படியோ வின் பண்ணிடுவோம். we have 2 very very tough games out of the 3. ஆமா, away to St. James's Park. நீங்க ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி அப்படியே ஸ்டேடியம் ஆடும், கிடுகிடு ஆடும். அவனுங்க பண்ண போற இந்த தடவை பண்ண போற விஷயம் எல்லாம் நம்ம பசங்க எப்படி தாக்கு பிடிப்பாங்கன்னு எனக்கு தெரியல அந்த கேம்ல யோசிச்சு பார்த்தா. இந்த வருஷம் நியூ காசலுக்கு ஃபர்ஸ்ட் ரைவல் சண்டர்லாண்டு, ரெண்டாவது ரைவல் நம்ம தான். அதனால வந்து பயங்கரமான ஒரு இது இருக்க போகுது அந்த கேம்ல. என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. அந்த கேம் வரும்போது எனக்கு தெரியும் ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நிப்பாட்டாம இருந்தாங்கன்னா சரி. அதனால ஐ எம் சேயிங் we don't have டைம். ஓகே ஒரு 10 கேம் எடுத்துக்கலாம், ஒரு 5 கேம் எடுத்துக்கலாம், அந்த டீம் ரெடி ஆகிற வரைக்கும் எப்படியோ ஒன்று வின் பண்ணிடுவோங்க. ஃபிக்சர்ஸ் இல்லை. we have to be at it from the get go. ஆமா, அதுதான் இப்போ இது. யூ ஹேவ் டு இம்ப்ரூவ் ஸ்ட்ரெயிட் அவே. 5 நாள் 2 நாள் இப்போ போர்ன்மவுத் வராங்க, அதுல இருந்து எங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, பட் அதுதான் ஐ மீன் கம்யூனிட்டி ஷீல்டு 2-2 ட்ரா அண்ட் பெனல்டிஸில் கிறிஸ்டல் பேலஸ்க்கு வின்னு. இப்போ அப்படியே வந்து எதை பற்றி பேசலாம்? நீங்கள் போர்ன்மவுத் ப்ரீவியூ பண்ணலாமா, இல்லை ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஒரு 2-3 விஷயம் இப்போ இந்த ப்ரோசஸ் நடக்குது, எதை அதை பற்றி ப்ரீஃபாக தான் பேசலாமா? நீங்கள் சொல்லுங்கள். ஆமாங்க, நம்ம அந்த ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பேசுவோம். ஏன்னா அந்த கேம் பார்க்கும்போது தெரிஞ்சு போச்சு. ஸ்லாட் திரும்பி பார்த்து என்ன ஒரு வேலையும் காணா அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து பெஞ்சு திரும்பி இருக்காரு, என்னன்னா ஒருத்தவனையும் காணாம் அப்படிங்கிற மாதிரி. இல்ல ஸ்லாட் தேடி இருப்பாரு, வேண்டைக்கு சப்ஸ்டிடியூட் பண்ணலாம் அப்படின்னு எவனுமே இல்ல. அதனால வந்து ஃபைனலி இன்னைக்கு வந்து நாளைக்கு அனௌன்ஸ் ஆயிரும். மேபி இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும்போது கூட we might expect an announcement. மார்கேய் இஸ் வெரி க்ளோஸ் டு கம்ப்ளீஷன். 30-35 மில்லியன் பவுண்ட்ஸ்னு நம்ம ஜாய்ஸ் போட்டிருக்காப்ல. ஸோ ஜாய்ஸ் போட்டாலே ஃபினிஷ் தான் அர்த்தம். முடிச்சுட்டு நம்ம ஜாய்ஸை போடுவார். ஆமாம். அண்ட் டாம் கிங் வந்து we are also in talks with Parma for Giovanni Leoni அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் போயிட்டு இருக்கு. ஐ திங்க் டாம் கிங்னு நினைக்கிறேன், மேபி someone else, பட் வெரி ரிலையபிள். லைக் அந்த டாப் டியர் 1 ஜர்னலிஸ்ட் யாரோ, ஐ திங்க் இந்த லூயிஸ் ஸ்டீல் அவனும் ஏதோ போடுறான். லூயிஸ் ஸ்டீலா அதான் யாரோ something like that. So we know simultaneous 2 center backs. correct ரெண்டுமே. and இந்த பார்மா சென்டர் பேக் வந்து we are also thinking about loaning him back ஆமா இந்த சீசனுக்கு. so that they give us somewhat of a reduction வரையாமா. so ஏற்கனவே 30 மில்லியன் தான் பார்மாக்கு. yeah, I think we are trying to bring it down or 25 million pounds, 30 million euros மாதிரி கொடுத்துட்டு 1 season extra loanly இருந்துட்டு வர மாதிரி we are talking. ஆமா என்னன்னு தெரியல, இந்த மாதிரி பேசிட்டு இருக்கானுங்கன்னு ஒரு ரூமர்ஸ் வருது. பட் we just know both the deals are happening simultaneously and I think both will be completed னு தோணுது. தெரியல, but I think so. ஆமா, இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த வீடியோ வரத்துக்குள்ளே 2 முடிஞ்சிருக்குமோ, அட்லீஸ்ட் ஏதாவது 1 முடிஞ்சிருக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. அதுதான். ஸோ அது ப்ரீஃபாக வந்து ஐ லைக் த கே சைனிங். ஐ திங்க் நாட் ஜஸ்ட் ஒரு சென்டர் பேக் கவர்னு கூட இல்லை, ஒரு இஸ் அ ஃபர்ஸ்ட் சாய்ஸ் சென்டர் பேக். ஈ கேன் பி அ ஃபர்ஸ்ட் சாய்ஸ் சென்டர் பேக். அந்த அளவுக்கு எபிலிட்டி இருக்கு. ஏரியல் டியூவல்ஸ் இஸ் அ பிட் ஆஃப் அ கன்சர்ன். ஏன்னா கே வந்து ஐ திங்க் இஸ் ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் சென்டர் பேக்ஸில் இந்த லீக் ஏரியல் டியூவல்ஸ்க்கு, விச் இஸ் அ பிட் ஆஃப் அ கன்சர்ன். பட் அகெயின் he has good pace, good defending sense generally. So அதனால I like the signing as a whole. வெரி குட் சைனிங். ஹோம் கிரவுண்ட் கோட்டால வந்துருவான். பிரைஸ் ரொம்ப கம்மி, 30 மில்லியன் பவுண்ட்ஸ். ஏஜோ கம்மி, ஐ திங்க் இஸ் 25 or something. அந்த ஏஜ்ல இருக்கான்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷூர் என்ன ஏஜ்னு. பட் யா மேக் சென்ஸ் டு மேக் தட் சைனிங். அந்த மாதிரி ஒரு சைனிங் இது ஆப்பர்ச்சுனிஸ்டிக்கா. he wants to come, we are trying to get it done, we need a player. ஜோ கோமஸை நம்பிலாம் சீசன் போக முடியாது, கொனாட்டேவை நம்பி சீசன் போக முடியாது. அதனால கண்டிப்பா கேய்க்கே தெரியும் இவன் எப்படி இருந்தாலும் 10 கேமுக்கு படுத்துடுவான்டா, ஒன்றும் பிரச்சனை நம்ம தான் ஸ்டார்டரா அப்படின்னு சொல்லி அவனுக்கே தெரியும்.
பட் அதுதான் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பற்றி ஐ மீன் ஸ்ட்ரைக்கர் ஈசாக் சுச்சுவேஷன் ஐ மீன் நிறைய ஓடிக்கிட்டு இருக்குங்க. அதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் ஒர்த் டிஸ்கஸிங் அன்டில் ஏதாவது ஒரு கான்க்ரீட்டாக ஏதாவது நடந்தால் வழியா. பட் டெய்லி வந்து அதே இல்லை டெய்லி அதே அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டு இருக்கானுங்க. இது மாதிரி வந்து ஈசாக் நியூ காசில் ஹவ் டோல்ட் ஈசாக் he will not leave, ஈசாக் wants to leave, லிவர்பூல் ஆர் வெயிட்டிங் ஃபார் someone to open the door. இதுதான் வேற எதுவும் இல்லை. இதேதான் ஈசாக் is saying I will not play again. சரி why will he not play again னா because Liverpool have not said it is impossible to sign me. சரி அப்புறம் ஏன்டா பிட் போலினா because Newcastle haven't opened the door. டேய் யார்டா பூ சுத்திட்டு இருக்கீங்க? அவன் ஏன் பண்ணலனா இது, இவன் ஏன் பண்ணலனா இது, இது ஏன் பண்ணலனா அவன். என்னடா இது, என்னடா பித்ராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இதையவே 2.5 வாரமா ஓட்டுறானுங்க. 15 நாள் சாலிடா, 15 நாளைக்கு மேலேயே 20 நாள் ஆச்சு. இதேதான் லாஸ்ட் 20 டேஸா போயிட்டு இருக்கே தவிர ஒரு டெவலப்மெண்ட்டும் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச அந்த பிட் ரிஜெக்ட் ஆச்சுல, அது எப்ப பண்ணோம்? ஜூலை லாஸ்ட் வீக் என்னமோ பண்ணோம் நினைக்கிறேன். 3 வாரம் ஆயிருக்கும், இத்தனை 2 வாரம் 3 வாரம் ஆயிருக்கும். கிட்டத்தட்ட 20 நாள் பக்கமா ஆக போகுது அந்த பிட் போட்டு அது ரிஜெக்ட் ஆகி. அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லை. சும்மா அவன் ட்ரைனிங் பண்ண மாட்டீங்கன்னா, அவங்க வரணுங்க, சரி நீ ஏன் பிட் போடலாம், அவன் ஓப்பன் பண்ண மாட்டீங்கன்னா, அவன் ஓப்பன் பண்ண மாட்டீங்கன்னா ரிப்ளேஸ்மெண்ட் கிடைக்கல. சரி ஏதோ ஒன்னாச்சு நடக்கட்டுமேன்னு பார்த்தா ஒன்றும் நடக்காது. ஆமா, பட் அதான் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பற்றி வேற எதுவும் ரொம்ப டீட்டெயில்டாக எதுவும் இல்லை. மேபி இந்த ஃபியூச்சர் எபிசோடோ இல்லை லைவ்ல அந்த இப்போ ஃப்ரைடே அன்னைக்கு பண்ண போகிற லைவ்ல வந்து மேபி அதை பற்றி இன்னும் கொஞ்சம் பேசலாம். பட் போர்ன்மத்துக்கு வருவோம். ஐ திங்க் பிஸி ஆஃப் சீசன். கர்கஸோட டெபியூ இன் பிரீமியர் லீக் ஃபார் லிவர்பூல் வந்து அவனோட ஃபார்மர் டீமுக்கு அகேன்ஸ்டாக நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த ஆஃப் சீசனில் வந்து தேவ் லாஸ்ட் லாட் ஆஃப் தேர் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பேக்லைன். ஸோ ஹாய்சன் வந்து மெட்ரிடுக்கு போயிட்டான், கெர்கஸ் வந்து லிவர்பூல் வந்துட்டான், கெப்பா வந்து ஆர்சனலுக்கு போயிட்டான், அண்ட் இன்னொருத்தன் யாரு, ஜபார்னி வந்து ஜபார்னி இப்போதான் நேற்று தான் பிஎஸ்ஜி கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ இது இல்லாமல் கோல் கீப்பர் மார்க் டிராவர்ஸ் அவன் எவர்டன் போயிட்டான். ஆமாம். ஸோ அவங்களுடைய ரைட் பேக்கை தவிர மற்ற எல்லாமே டாட்டா காமிச்சிட்டானுங்க. ஆமாம். ஸோ லாட்ஸ் ஆஃப் பிளேயர்ஸ் கான், லாட்ஸ் ஆஃப் கீ பிளேயர்ஸ். சைனிங்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெட்ரோவிச் ஃப்ரம் செல்சி வந்து இல் பி ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கோல் கீப்பரில். அப்புறம் ட்ரஃபர்ட்னு ஒரு லெஃப்ட் பேக், ஏட்ரியன் ட்ரஃபர்ட்னு ஒரு லெஃப்ட் பேக் சைன் பண்ணியிருக்காங்க. பட் அதர் தென் தட் என்ன வாட் இஸ் தி எக்ஸ்பெக்டேஷன்? சென்டர் பேக் ஏதோ டாக்ஸ் போயிட்டு இருக்குங்க, யாரும் எனக்கு தெரியல. ஏதோ 35 மில்லியன் யூரோஸோ என்னமோ யார்ட்டையோ டாக்ஸ் போயிட்டு இருக்கு. ஏதோ தான் பிரான்ஸ்ல இருந்து தான். ஸோ அது என்ன கன்ஃபார்மா லேட் இருக்கு. மேபி இப்போ நம்ம பண்ணும்போது மேபி they were waiting for அந்த ஜபார்னியோட பணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களா? ப்ராபபிலி. ஆனா போர்ன்மவுத் பொறுத்த வரைக்கும் போன வருஷமும் இதே மாதிரி 3 பிளேயர் கிளம்பினானுங்க. அந்த பில்லிங் கிளம்புனா, அப்புறம் வந்துட்டு சொலாங்கி கிளம்புனா, அப்புறம் வந்துட்டு வேற யாரும் கிளம்புனாங்க. they still survived, they finished 9th 10th, they still did it. இல்ல அவங்க ஏதோ ரைட்டு. பட் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் இப்போ நம்ம லிவர்பூலுக்கு பேசிட்டு இருந்தோம், 2 புது பேக் லைனை வச்சுக்கிட்டே 2 பேரை வச்சுக்கிட்டே கஷ்டமா இருக்கு, கெமிஸ்ட்ரி இல்லைன்னு. போர்ன்மவுத் வந்து வித் கம்ப்ளீட்லி நியூ பேக் லைன் என்ன பண்ண போறாங்க? அண்ட் ப்ரீ சீசன்லயும் அவங்க ஃபார்ம் ஒன்றும் அப்படி ஒன்றும் இல்லை. அஃப்கோர்ஸ் ப்ரீ சீசன் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இட் டசன்ட் கவுண்ட் ஃபார் மச். பட் ஆனா அவங்க இது இப்போ சயின்ஸ் பாத்தீங்கன்னா நாட் தட் குட். ஃபர்ஸ்ட் ப்ரீ சீசன் கேம் ஜெயிச்சானுங்க. அதுக்கப்புறம் ஐ திங்க் 4 மேட்ச்ல 2 டிரா 2 லாஸா இல்ல 3 லாஸா 2 லாஸ். ஒரே டீம் கூட காலையிலயும் மத்தியானமும் ஆனானுங்க, அது ரெண்டுமே டிரா. ஸோ அந்த மாதிரி தான் ஏதோ லைக் இட்ஸ் வெரி தெரில. ஐ மீன் தேர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கோயிங் இன் டு ஆன்ஃபீல்டு வந்து எனிவே அவங்க வின் எல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஐ திங்க் ட்ரா கிடைச்சாலும் அவங்க போனஸ்ன்ற டைப்ல தான் ஆட்டிடியூட் இருக்கும் அவங்களுக்கு. பட் கோயிங் இன் டு த சீசன் என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் போர்ன்மவுத்துக்கு ரியலிஸ்டிக்கா? I think they've made a lot of profitங்க. They brought in எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 186 million euros they brought in. இப்போ if they finish, I think where they finished last season, they finished அந்த 9th. So இவ்வளோ ப்ராஃபிட் கொண்டு வந்து if they finish 9th னா it's already a successful season அவங்களுக்கு. ஆமா இல்ல, பட் where do you expect them to finish? அதுதான், if they finish 9th it is a successful season. I think or 11th 12th maybe 10 11 12. I don't expect them to finish top off. I think it will be really difficult without signing anyone. இருக்கிற பிளேயர்ஸ் வச்சு டாப் ஆஃப் முடிக்கிறது ரொம்ப கஷ்டம். unless it's all on Ariola இருக்கு பட் விண்டோல. பட் I mean it is difficult. ஏன்னா இப்போ அவங்கள சுத்தி வந்து நிறைய பேர் ஐ திங்க் they've done well in terms of எவர்டன்ல எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்கானுங்க. அவனுங்கலாம் மேல வர மாட்டானுங்களா? எவர்டன்ல something they can pull up a surprise. அதான், ஏன்னா லாஸ்ட் சீசன் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க 9th முடிச்சாங்க, பட் டாட்னம் அண்ட் யுனைடெட் were among the teams அவங்களுக்கு. சோ அவங்க ரெண்டு பேரும் I don't expect Tottenham and United to be that low. கரெக்ட். சோ அதுலயே அவங்க ரெண்டு பேரும் மேல வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்கா 11th. ஆமா அதுதான் ஆட்டோமேட்டிக்கா 11th. இதுல நீங்க சொன்ன மாதிரி எவர்டன்
பேலஸ் வந்து தே ஹேட் அ வெரி பேட் ஸ்டார்ட் லாஸ்ட் இயர். இந்த வருஷம் அந்த மாதிரி ஸ்டார்ட், ஒரு டீசென்ட் ஸ்டார்ட் இருந்தா கூட தே வில் பி, ஐ ஃபீல் லைக் தே வில் பி ஹையர். தெரில, ஐ மீன் ஐ ஃபீல் அரௌண்ட் 13th or 14th வந்து worst case scenario for them. அவ்வளோதான். லைக் அது கீழே போவாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போதான் பார்த்துட்டு இருக்கேன். வுல்வ்ஸ் வந்து ஐ டோன்ட் ரேட் தம் as much. வெஸ்ட் ஹாம் வந்து ஐ திங்க் Bournemouth should finish above வெஸ்ட் ஹாம். அந்த 3 ப்ரொமோட்டட் சைடையும் they should finish above. ஸோ அதுலேயே 5, which means around 14th and 15th தான் அவங்க, that is the expectation. They still have some good players-ங்க. என்ன இவானில்சன் இருக்கான், டாவனியர் இருக்கான், செமெனியோ இருக்கான், ஆமாமா, இந்த செனசி சென்டர் பேக் இருக்கான். So they still have some players, but yeah, நீ சொன்ன மாதிரி they don't have that much to like okay நம்ம வந்து ஒரு டாப் ஆஃப் எய்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்ற அளவுக்குலாம் அவங்களுக்கு பிளேயர்ஸ் இல்லை. ஆமா, ஐடியலி. அண்ட் நமக்கு ஹோம் கேம், இவனுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் ஹோம் கேம். ஆல்தோ வி பிளேட் அகேன்ஸ்ட் அத்லெட்டிக் கிளப் ஆன்ஃபீல்ட் ஆடி இருந்தாலுமே வந்து இவங்க நியூ சைனிங்ஸ் எல்லாத்துக்குமே ப்ராப்பர் ஹோம் கேம் அந்த கேம். ஸோ அண்டர் த லைட்ஸ் வேற. ஸோ வி ஷுட் பிரிட்டி மச் சீல் த டீல் ஈஸிலி. ஆனால் நம்ம பசங்களை பார்த்தா தெரியுமே, எப்பெல்லாம் எதிர்பார்க்குறோமோ அந்த நேரத்தில் கோமாளித்தனம் பண்ணி எதோன பண்ணாலும் பண்ணுவானுங்க, சொல்ல முடியாது தான். பட் இட் ஷுட் பி அ ருட்டீன் வின். ஆமாம். இல்லை, ஐ திங்க் இந்த கேமுக்கு அப்புறம் ஸ்லாட் would have told them இவ்வளோ கேவலமாக ஆடினா இந்த வாரம் போர்ன்மவுத் ஒன்று அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான் அப்படின்னு. ஏன்னா ஐ திங்க் த பிளேயர்ஸ் ஆல்சோ நோ, அண்ட் ஐ திங்க் ஸ்லாட் ஆல்சோ நோஸ் கைண்ட் ஆஃப் காட் அவே வித் இட் லிட்டில் பிட் செகண்ட் ஹாஃப்லாம். செகண்ட் ஹாஃப் we were outplayed, we were run down by Crystal Palace. நல்லாவே அந்த கேம் டிரால முடிஞ்சது. இல்லைனாலா we would have easily conceded 3-4 goals அப்போ. ஆமாம். லைனப் என்ன ப்ரெடிக்ஷன்? ஐ திங்க் கர்டிஸ்க்கு பதிலாக கிராவன்பர்ச் சஸ்பெண்டட் இல்லை சார், சஸ்பெண்டட். மெக்காலிஸ்டர் ஃபிட்டா இருந்தா மெக்காலிஸ்டர் will play, அதர்வைஸ் கர்டிஸ் தான் திரும்ப ஆடுவான்னு தோணுது. இல்ல மெக்காலிஸ்டர் will play. மெக்காலிஸ்டர் ஃபிட்டா இருந்தா அதெல்லாம் மெக்காலிஸ்டர் உள்ள வந்துருவான். சோ மெக்காலிஸ்டர் வேர்ட்ஸ் அண்ட் சோபர்ஸ்ல இதுல யார் அந்த 6 ஆடுவாங்கறதா தெரியல. மெக்காலிஸ்டர் தான். ஐ டோன்ட் திங்க் சோபர்ஸ்ல will play as a 6. அதான் ஐ திங்க் மெக்காலிஸ்டர் தான் will play. போனறவே நான் சொன்னேன் டேய் நான் பாஸ ட்ரை பண்ணாரா பண்ணிட்டான், அது ஆப்போனன்ட்க்கு போயிடுச்சு. எதுக்குடா அதெல்லாம் பண்ற அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அவன் அதை ஆடுவான்னு நினைக்கிறேன். அண்ட் தென் கம்மிங் பேக் டு இங்கே 3 ஃப்ரண்ட் 3 வந்து சாலா, நெக்கிடிகே அண்ட் கேக்போ, அண்ட் பின்னாடி பேக் 4 அதே பேக் 4. ஸோ நிறைய சேஞ்சஸ் இருக்கா நம்ம லைனப்பில் ரொம்ப இருக்காது. ப்ரெடிக்ஷன்ஸ் அதோட முடிச்சிடும். ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன? போன வாரம் நான் என்ன சொன்னேன்? 3-1 சொன்னேன். கமெண்ட் சீல்டு 3-1 சொல்லி நாசமா போச்சு. நீங்க மட்டும் தப்பா பிடிக் ஏதோ கோமாளித்தனமா பிடிக் பண்ணி அது ஆகி போச்சுன்னா பின்னி போடுவாங்க. ஏன்னா போன நீங்க பிடிக் பண்ணது கரெக்ட்டா என்னோட பிரெடிக்ஷன் ரெக்கார்ட் இந்த சீசனுக்கு 100% ரிட்டையர் ஆயிரலாம்னு இருக்கேன். அதான் நான் பார்த்தேன். அதான் இன்னொன்னு சொல்லி தப்பா போச்சுன்னா என்ன பண்றது? நான் ஐ அம் சேயிங் 2-1 நேரோ வின் தான். இன்னும் கான்ஃபிடன்ஸ் எல்லாம் வரல டீம் மேல. ஆமா, இல்ல எனக்கும் ஒன்றும் கான்ஃபிடன்ஸ் இல்லை. நீங்க 2-1 சொல்லிட்டீங்க. நானும் ஆக்சுவலா அதான் சொல்லலான் இருந்தேன். பட் நீங்க சொன்னதுனால நான் வேற ஸ்கோர் லைன் சொல்றேன். நான் 3-1 சொல்றேன் இந்த வாட்டி. 3-1 லிவர்பூல் வின். ஐ திங்க் எக்கிட்டிகே ஃபர்ஸ்ட் லீக் கோல், அப்புறம் சாலா ஒரு கோல், அண்ட் கேக்போ ஒரு கோல். ரிடெம்ஷன் கேம் அவனுக்கு. ரிடெம்ஷன் கேம். ஆமா, நம்ம பிரெடிக்ஷன் லீக் என்னாச்சு? இந்த வருஷத்து பிரெடிக்ஷன் லீக் டைம் ஆகி போச்சு. ப்ரெடிக்ஷன் லீக்லாம் டைம் அதெல்லாம் இதுவும் ரெடி பண்ணல. சரி, செகண்ட் வீக்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இப்பதான் ரிமைண்டரே பண்ணல. ப்ரெடிக்ஷன் லீக் போன வருஷம் மாதிரி ஆட்டோமேட்டிக்கா தான் பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த வருஷம் நமக்கு இருக்கு 2500 சப்ஸ்கிரைபர்க்கெல்லாம் ப்ரெடிக்ஷன் லீக்லாம் என்னால கையால நடத்திக்கிட்டு இருக்க முடியாதுங்க. நீங்க வேற. சரி, நாங்க யோசிச்சுட்டு சொல்றோம் மக்களே எப்படி பண்ணலாம். நாங்க வந்து நெக்ஸ்ட் கடைசியில கீழே நான் கேரண்டியா சொல்றேன், யாராச்சும் ஒருத்தர் கமெண்ட் போடுவாங்க FPL லீக் ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு. அது 1000 லீக் இருக்குப்பா. நம்ம தனியா வைக்கிறதுக்கு பதிலாக ஏற்கனவே 1000 லீக் இருக்கு. அதனால நம்ம ஏதாவது டிஃப்ரெண்டா பண்ணுவோம். நாங்க வந்து யோசிச்சுட்டு சொல்றோம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, அதான் வேற எதுவும் இல்லை. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கணும், இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து @kopkaruthu, அதை ஃபாலோ பண்ணுங்க. ட்விட்டர்ல வந்து @kopkaruthu_LFC. ஸோ அதுதான் வந்து நம்ம ட்விட்டர் ஐடி. ஸோ அதையும் ஃபாலோ பண்ணுங்க. சொன்ன மாதிரி இந்த எபிசோட் போகிறதுக்குள்ளேயே கேய் அப்டேட்லாம் வந்திருந்தாலும் வந்திருக்கும். ஸோ இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு தெரியணும்னா உங்களுக்கு அந்த அக்கௌண்ட்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா டக்குன்னு நியூஸ் தெரிஞ்சிடும். வேற எதுவும் இல்லை என் சைட்லேருந்து. ப்ரெடிக்ஷனும் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. ஏதாச்சும் கான்ட்ரவர்ஷியலாக சொல்லுங்கள். அப்போ தான் எப்போது நம்ம மூணு வார்த்தை சொல்லுவீங்க. அது என்ன 3 வார்த்தை? சீசன் ஸ்டார்ட்ஸ் நவ். அது இல்லை, என்னது இன்னொரு 3 வார்த்தை. இப்போ தானே ஸ்டார்ட் ஆகுது, அப்புறம் என்ன? டைட்டில் இஸ் அவர்ஸ். அதை சொல்லிடணும் நம்ம. பாத்துக்கங்க மக்களே, நான் சொல்லல, கௌதம் சொல்லிட்டாரு. என்னை கோத்து விட்டார். சரி, முடிஞ்சது மக்களே. இதோட சீசன் முடிச்சிருச்சு.
லிவர்பூல் எதுவும் எதிர்பார்க்காதீங்க, என் வாயில இருந்து வந்துருச்சு. அதோட முடிச்சுக்கலாம், நம்ம சான்ஸ் கிடையாது சீசன்லாம்.